நீங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போனா என்ன மாதிரி படம் பார்ப்பீங்க? லவரை கூட்டிட்டு போனா? ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் போக மாட்டாங்க, ஆளு கூட மட்டும் போகும். வேற ஏதோ ரொமான்டிக் சீனு? ரொமான்டிக் சீன், லிப்லா கடி எடுத்து கட்டி பொடி எடுத்து முத்தம் கொடுத்து. புஷ்பா படம் அது மாதிரி. புஷ்பா படமா? அதுல என்ன எதிர்பார்த்து போவீங்க? சமந்தா. இப்போ தமன்னாவோட நிறைய படம் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. அது காவாலா, அதுக்கடுத்து இப்போ நடுவில் இறங்க 2-3 படம் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஹாய் ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கவி. டுடே என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மூவி எக்ஸ்பெக்டேஷன் பற்றி தான். ஸோ வாங்க யார் யாருக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹாரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு படம் பார்க்க போகிறீங்கன்னா என்ன விஷயம் எதிர்பார்த்து போவீங்க? ஃபைட் சீனு. ஃபைட் சீனு? வேற ஏதோ ரொமான்டிக் சீனு? ரொமான்டிக் சீன், லிப்லா கடி எடுத்து கட்டி பொடி எடுத்து முத்தம் கொடுத்து. புஷ்பா படம் அது மாதிரி. புஷ்பா படமா? அதுல என்ன எதிர்பார்த்து போவீங்க? சமந்தா. ஃபைட் சீனு, அப்புறம் லவ் சீனு, இது லைக் பண்ணி தான் நான். ஃபைட் சீன்ஸ்லாம் பிடிக்குமா? பிடிக்குமே. பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எல்லாரும் இதான் நானும் வந்து இது எதிர்பார்ப்பீங்கன்னா அந்த மூவியோட கண்டென்ட் கிரியேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அது வந்து நம்ம கல்ச்சருக்கு மாதிரி ஏற்றிருக்கா, இல்லை நம்ம சரௌண்டிங்ஸில் நம்ம நேச்சருக்காண்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணி போவேன். கற்றுக்கிடணும் ஐயா, கற்றுக்கிடணும், தம்பிக்கிட்டே இதை கற்றுக்கிடணும். க்ரைம் சீன்ஸ். ஏன்? படம் வந்து ஒரு லேக் இல்லாமல் அப்படியே கடைன்னு போயிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனால் நீங்கள் எந்த மாதிரி படத்துக்கு போவீங்க? லவ்வரை கூட்டிகிட்டு போனால் எந்த மாதிரி படத்துக்கு போவீங்க? லவர் சொல்லுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட். ஏன்னா லவ் சீன் தான், ஏன்னா 3 மூவி அது போல இன்னும் போவேன். நீ சம்மதித்தால் நான் நிலவையும் தருவேன். லவரை கூட்டின்னு போனா இப்போ என்ன காதுன்னா லவ் சாங், லவ் படம் அந்த மாரி கூட்டின்னு, லவ் படம், பேய் படம் அந்த மாரி போய் கூட்டின்னு போவேன். ஃப்ரெண்டை கூட்டின்னு போனா நட்பு படத்தை கூட்டின்னு போயிடுவேன். இது வரைக்கும் அந்த மாதிரி எத்தனை வாட்டி போயிருக்கீங்க நீங்க? யாரு கூட? ஃப்ரெண்டும் சரி, லவரும் சரி. யாரு கூட? முந்தானத்தா போயிட்டு வந்தேன். என்ன படத்துக்கு ப்ரோ? அரண்மனை 4. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஃப்ரெண்ட்ஸ் தான் கெத்து. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு செமையான கேங்கு, ஒன்றா சேர்ந்து இருந்தால் செமையாக. எல்லாரும் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான், நட்பு எல்லாம் அந்த மாதிரி படம் தான் சொல்றீங்க. லவ்வில் மட்டும் இல்லை, இது வந்து நேச்சரில், லைஃப்பில் எல்லாத்துலேயும் நான் ரியாலிட்டிலையும் பார்க்க போனால் நீங்கள் என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து லாஜ் வரைக்கும் லைஃப் வரைக்கும். ஓகே ப்ரோ. டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட். எப்படின்னா இதுதான் அதுதான் இல்லை, எனக்கு என்ன பிடிக்குதோ எதா இருந்தாலும் போயிடுவீங்க. எதா இருந்தாலும் போயிடுவேன். நீங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போனா என்ன மாதிரி படம் பார்ப்பீங்க? லவரை கூட்டிட்டு போனா? ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் போக மாட்டாங்க, ஆளு கூட மட்டும் போகும். எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்க கூடலாம் சேராத. இது வரைக்கும் நீங்க பார்த்த படத்திலேயே எதிர்பார்த்த சீன்ஸ்லாம் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு. என்ன சீன்ஸ்? எப்படின்னா ரீசெண்டாக நான் பார்த்த படம் ஆவேஷம். நான் ஃபைட் சீன் தான் நான் அதிகமாக பார்ப்பேன். ஃபைட் சீன் ஃபுல்லாக ஆக்ஷன், ப்ரூஸ் லீ அதான் அடிப்பாங்களே. ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து சண்டை போட தெரியாது, அதனால தான் சண்டை போட கற்றுக்கிறேன். இன்னைக்கு ப்ரூஸ் லீ படம் ரிலீஸ் ஆகுதுல, பையன் அங்கே போயிருப்பேன். இதுமே வரல, ஒரு கத்தா கிசு கூட சீனு கூட வரல. வந்தா கூட ரொமான்ஸ் பொம்மை படம் வந்தா எப்படி பார்க்க முடியும்? அரண்மனை போற என்ன கொடுமை சரவணன். சரி, இது வரைக்கும் பார்த்த படத்துல நீங்க எதிர்பார்த்த சீன்ஸ் ஏதாவது வந்திருக்கா? நிறைய படத்தில் வந்திருக்கு. அதில் என்ன சீன்ஸ்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நான் கேட்பேன். அது எப்படி பப்ளிக்காக சொல்கிறது ஒன்றும் தெரியல. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இப்போ தமன்னாவோட நிறைய படம் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. அது காவாலா, அதுக்கடுத்து இப்போ நடுவில் இறங்க 2-3 படம் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பர்டிகுலர் டைமில் டிபெண்ட் பண்ணுது. இப்போ நாங்கள் வந்து ஏதாச்சும் பிஸியாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க போட்டுருவாங்க. இதே நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன், இப்போ நாங்கள் அவங்கெல்லாம் சொன்னால் நான் போட்டுருவேன். நானா வந்து எல்லாருமே இதுதான் மூவி, இதை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு
எல்லாம் கூட்டி போயிட்டு எல்லாம் பார்ப்பேன். அப்புறம் நீங்க இப்போ படம் பார்க்க போறீங்கன்னா நீங்க டிக்கெட் புக் பண்ணுவீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்களா? நான் தான் பண்ணுவேன். நான் தான் காசு எல்லாம் செலவு பண்ணுவேன். அப்படியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது இல்லையா? பண்ணிக்கிறானுங்க, அதோ இவனும் பண்ணிக்கிறான். எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஒரு நல்ல பப்ளிக் ஒப்பீனியன் நீங்கள் பார்க்கணுன்னா ஹாரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவி ரிலேட்டடாக அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா ஹாரா தமிழ் மூவி ப்ரோமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணுன்னா ஹாரா தமிழ் சினிமாட்டிக் யூனிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.